நம்மள சில பேர் நினைப்போம், நம்ம இந்த ஹேபிட் ஃபாலோ பண்றதுனாலயோ இல்ல இந்த விஷயம் பண்றதுனாலயோ நமக்கு என்ன பெரிய இம்பாக்ட் கிடைக்க போதா, நம்ம லைஃபே சேஞ்ச் ஆக போதா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பேஜஸ் 3 பேஜோ படிக்கிறதுனால நம்ம லைஃப் என்ன சேஞ்ச் ஆக போதா, ஆர் எல்ஸ் இந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்றதுனால நம்ம ஹெல்த் என்ன ரொம்ப நல்லா இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜ் பாருங்க, நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க டெய்லி 1% பெட்டர் ஆனீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் த இயர் நீங்க 37 டைம்ஸ் பெட்டர் பர்சனா மாறி இருப்பீங்க. இதுவே நீங்க டெய்லி 1% வர்ஸ் ஆனீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் த இயர் இப்போ இருக்க லெவல்ல இருந்து 0 லெவலுக்கு போயிடுவீங்க. அதுதான் டெய்லி ஹேபிட்ஸோட பவர். டெய்லி கொஞ்சம் படிக்கிறதுனாலயோ டெய்லி கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்றதுனாலயோ ஆர் டெய்லி நம்ம டிசிப்ளினை மெயின்டைன் பண்றதெல்லாம் பெரிய விஷயமா நமக்கு தெரியாது. அதே மாதிரியே நீங்க டெய்லி அதை ஸ்கிப் பண்றதுமே நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. சோ நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம உடனே டிராஸ்டிக்கா எப்போ நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரியுதோ, எந்த விஷயம் பண்ணா உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்குமோ நம்ம அதுலதான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் ரியாலிட்டி என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன ஹேபிட்ஸ் மூலமா தான் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். நீங்க டெய்லி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலன்னா உங்களுக்கு சடனா ஃபெயிலியர் வராது. பட் நீங்களே நோட்டீஸ் பண்ண முடியாத மாதிரி ஸ்லோவா கீழே போயிடுவீங்க. இன்னைக்கு 1% உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.